இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. தரித்திரருக்கு இரத்தினமான புனித அந்தோனியார். பதுவே நாட்டு மன்னனின் மருமகனான எஸ்ஸாலினோ படைத்தலைவனாக இருந்தான். அவன் ஒரு பயங்கர கொடுமைக்காரன். பெண்கள், குழந்தைகள் என பாராமல் எல்லோரையும் கொலை செய்யக்கூட அஞ்ச மாட்டான். இரத்த வெறி பிடித்தவன். தான் படையெடுத்து கைப்பற்றி நகரிய எல்லாம் கொள்ளையடித்து தீக்கு இரையாக்கி அழித்து வந்தான். படைத்தலைவன் பதுவை நகரின் பக்கத்து நகரை பிடித்து அந்நகர் தலைவனின் மகனை சிறைபிடித்து சென்றான். தான் கேட்பவைகளை தராவிட்டால் அந்த குழந்தையை கொன்று விடுவதாக அச்சுறுத்தினான். பதுவை நகர் மக்கள் எல்லோரும் அடுத்து தன் நகருக்குத்தான் வரப்போகிறான் என்று பயந்து நடுநடுங்கினர். அந்தோனியார் வந்தால் தங்களை காப்பாற்ற முடியும் என்று நம்பினர். அவர்கள் எதிர்பார்த்தது போலவே இரண்டாவது முறையாக அந்தோனியார் அங்கு வருவதாக கேள்விப்பட்டு ஆறுதலும் அக்களிப்பும் அடைந்தனர். நகரின் ஆயர் மற்றும் தலைவர்களோடு மக்கள் அந்தோனியாரை எதிர்கொண்டு அன்பாய் வரவேற்றனர். பக்கத்து ஊர் தலைவன் அந்தோனியாருக்கு ஏற்கனவே அறிமுகமானவன். அவனது பிள்ளையை மீட்க வேண்டுமென அந்தோனியாரிடம் கேட்டுக்கொண்டனர். அந்தோனியார் உடனே முதல் வேலையாக வெரோனா நகருக்கு சென்றார். அங்கு அந்த படைத்தலைவனை சந்தித்து அவனுக்கு அறிவுரைகள் கூறினார். அவனை கடிந்தும் கண்டித்தும் பேசினார். கடைசியாக அவனை பார்த்து எச்சரிக்கை கொடுத்தார். ஓ இரக்கமற்ற கொடியவனே, இன்னும் எத்தனை நாள் மாசற்ற இரத்தங்களை சிந்தப் போகிறாய்? ஆண்டவரின் நீதி பட்டயம் இதோ உன்மேல் தொங்கிக் கொண்டிருக்கிறது. அவரது தண்டனை மிகவும் பயங்கரமானதாய் இருக்கும் என எச்சரித்தாய். இதை பார்த்து கொண்டிருந்த படைத்தலைவன் ஊழியர்கள் அனைவருமே மிகவும் ஆச்சரியமடைந்தனர். ஏனென்றால் தன்னுடன் வாதிட்டு எதிர்த்து பேசுபவர்களை அந்த இடத்திலேயே வெட்டி கண்டதுண்டமாக்கும் இயல்புடையவன் அவன். ஆனால் அந்தோனியாரின் கண்டன வார்த்தைகளை கேட்டும் அவன் மௌனமாக இருந்தான். இதை கண்ட அனைவரும் வியப்புற்றனர். மேலும் தான் சிறையெடுத்த சிறுவனை அந்தோனியாரிடம் ஒப்படைத்தார். பதுவை நகருக்கும் தான் வரமாட்டேன் என்று சத்தியம் செய்தார். இதை கண்ட அவர்கள் படைத்தலைவனை நோக்கி, நீங்கள் இவ்வாறு நடந்து கொண்டது ஏன் என்று கேட்டனர். அதற்கு படைத்தலைவன் மறுமொழியாக, அந்த துறவி என்னுடன் பேசி கொண்டிருக்கும்போது அவரது கண்ணிலிருந்து ஒரு மின்னல் ஒளி என்னை தாக்கியது. நான் நரகத்தில் அமிழ்த்துவது போல் அது என்னை ஆட்கொண்டது. ஒரு அச்ச உணர்வு என் மேல் படர்ந்தது. ஆகையால் என்னால் அவரை எதிர்த்து ஒன்றுமே பேச முடியவில்லை என்று சொன்னான். அந்தோனியார் அவ்விடத்தை விட்டு போனபின் தாம் அந்தோனியாரால் ஏமாற்றப்பட்டதாக அக்கொடியவன் நினைத்தான். தன்னோடு விவாதம் பண்ண யாருக்கும் தைரியமில்லாத நிலையில் அந்தோனியார் தமக்கு வேண்டியதை முடித்து கொண்டு போய்விட்டாரே என ஆதங்கம் அடைந்தான். வெளிப்படையாக அந்தோனியாருக்கு தீங்கு விளைவிக்க அவனுக்கு துணிவில்லை. மறைமுகமாக அவரது பெயரை கெடுக்க விரும்பினான். தனது ஊழியர்கள் மூலம் விலையுயர்ந்த பரிசு பொருட்களை கொடுத்தனுப்பி அவர் இந்த வெகுமதிகளை வாங்கி கொண்டால் அவர் ஒரு கள்ள சந்நியாசி என விளம்பரப்படுத்தி அவரை அந்த இடத்திலேயே நெறித்து கொன்று போடுங்கள் என்று பணித்தான். ஊழியர்களும் அவ்வாறே அந்தோனியாரிடம் சென்று எமது தலைவன் கொடுத்தனுப்பிய இந்த வெகுமதிகளை பெற்றுக்கொண்டு அவருக்காக மன்றாடுகள் என கபட நாடகம் ஆடினர். அந்தோனியார் இவர்களின் கபட நாடகத்தை அறிந்து கொண்டு கோபத்தோடு அவர்களை நோக்கி, எழுந்து போங்கள், இந்த இடத்தை விட்டு அகன்று செல்லுங்கள். ஏழைகளின் இரத்தத்தை உறிஞ்சி அவர்களிடம் கொள்ளையடிக்கப்பட்ட இந்த சொத்துகள் எனக்கு தேவையில்லை. அவனால் சிந்தப்பட்ட இரத்தத்தின் இறைவனை நோக்கி அபய குரல் எழுப்புகிறது. அவன் அநியாயமாக அபகரித்த இந்த சொத்தும் அதோடும் அவனும் அழிந்து போவான் என கோபமாக எச்சரித்து அனுப்பினார். அப்போது அந்தோனியார் கண்களிலிருந்து மின்னல் ஒளி வீசுவதை இவர்களும் கண்டு நடந்தவைகளை தங்கள் தலைவனிடம் எடுத்து கூறினர். சிந்தனைக்கு: ஏழைகளுக்கு கொடுப்பதே இறைவனுக்கு விருப்பமான வெகுமதி. ஏழைகளை வதைக்கும்போது இறைவனையே வதைக்கிறோம். ஆமென்.